ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாம்பே அல்வா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாம்பே அல்வா செய்கிறதுக்காக 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம், 15 முந்திரி, 15 பாதாம், 5 ஏலக்காய். இப்போ மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கரைச்சிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். எதுக்காக நம்ம மாவை கரைச்சி ஊற்றுறோன்னா அப்போ தான் கட்டி இல்லாமல் அல்வா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல். கரைச்சாச்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பால் மாதிரி. இந்த மாதிரி தான் நல்லா கரைச்சிடணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரைக்கும் போது ஒரு கப் தண்ணி சேர்த்தோம். இப்போது கடாயை வச்சு இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உடனே மாவு கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ கரைச்சி வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவை கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம அல்வா செய்யும்போது ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா திரண்டு வரும். திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் 5 நிமிஷம். இதுதான் அல்வா செய்கிறதுக்கான சரியான பதம். பாருங்கள், நம்ம கலராக எவ்வளோ கெட்டியாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா கைவிடாமல் கலரினே இருக்கணும். நம்ம கலரை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்ட்டு. ஒரு கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் நெய் சேர்க்கணும். இல்லைன்னா மொத்தமாக 1/2 கப் நெய்யாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 கப்பில் பாதி எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலரினே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்து கலர எப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்கள், கடாயில் ஒட்டாமல். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் 1/4 கப்பில் பாதி சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுனே இருக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சு கலரி விட்டுக்கலாம். இந்த டைமில் தான் சிம்மில் வைக்கணும். அப்போ தான் அல்வா நம்மளுக்கு சரியான பதத்துக்கு வரும். இப்போது நம்ம அல்வாவுக்கு கலர் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெட் கலர் சேர்க்குறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் சேர்க்கும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ரெட் கலர் சேர்க்கும்போது அல்வா இன்னும் சூப்பராக இருக்கும். ரெட் கலர் சேர்த்த உடனே நம்ம கலர் எப்படி மாறி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அல்வா நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு அல்வா வரும். சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக மாறும். அதனால் நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுனே இருக்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்தோம். இப்போ ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஏற்கனவே 1/4 கப் எண்ணெயில் பாதி எண்ணெய் சேர்த்துருந்தோம். மீதி எண்ணெயை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அல்வா நல்லா சூப்பராக கெட்டியாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி, பாதாம், ஏலக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
முந்திரி பாதாம் சேர்த்த உடனே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நம்ம ஏற்கனவே பாதி நெய் சேர்த்துட்டோம். மீதி இருக்கிற நெய்யை இப்போ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலர நம்ம சேர்த்த நெய்யோட வாசனை இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அல்வா ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு பாக்ஸில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் தடவி அதுக்கப்புறம் நம்ம அல்வாவை அதில் கொட்டி ஒரு அரை மணி நேரம் ஆனவுடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நெய் தடவின பாக்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். பாக்ஸில் சேர்த்து ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். A few moments later. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அல்வா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பாக்ஸில் இருக்கிறத ஒரு பிளேட்டில் போட்டு கட் பண்ணிக்கலாம். பாக்ஸில் இருந்து அல்வாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும்போதே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம அல்வாவை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அல்வாவை புட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு. வா, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டான ஒரு பாம்பே அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.